ஹாய் ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். அதுவுமா சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக சமைச்சு முடிச்சு ஒரு செம்ம ஃபுல் ஃபிஷ் மீல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து சமைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸ்ஸு. மேக்ஸ் டு மேக்ஸ்னால் 1 ஹவருக்குள்ளேயே ஃபுல் மீல்ஸை நீங்கள் சமைச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி சமைச்சு உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு பசங்க மட்டும் கொடுத்து பாருங்களேன். சீரியஸாக சொல்கிறேன், ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா அதை வாங்கிடுங்க. வாங்க ரெசிப்பியை பார்த்துடலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே சிங்கிளாக ஷார்ட்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலில் போயிட்டு ஷார்ட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, கொஞ்சமாக ஆயில், இது எல்லாமே சேர்த்து ஒரு 20 minutes to 15 minutes நல்லா மேரினேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நெத்திலி மீன் வறுவல் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு மாதிரி ஸ்நாக் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கும் தொட்டுக்கவே வேண்டாம், வெறும் வயலே சாப்பிட்ருவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டூனா ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சேம் ப்ரொசீஜர் தாங்க. அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக லெமன், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் பொடி, இது எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த ஃபிஷ் எல்லாமே இதில் பெரட்டி மேரினேட் பண்ணிக்கணும். நான் இதை என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டேன். ஏன் தெரியுங்களா, கையெல்லாம் எரியும். அதனால் அதை மேரினேட் பண்ண வச்சுட்டு அடுத்ததாக குழம்பு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன், பூண்டையும் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தட்டி எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சாப் பண்ணுறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி சின்ன வெங்காயத்தை போட்டு செஞ்சு பாருங்கள், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, தட்டி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு புளிக்கரைச்சலோட மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இந்த நெத்திலி மீனை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்லேயே நான் செஞ்சு வச்சுப்பேன் இந்த குழம்புக்கெல்லாம் ஸ்பெஷலாக. அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவாக நான் அதை போடுறேன். அந்த மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணி மேலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷையும் எடுத்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னங்க சாப்பிட வேண்டியது தான். சுடு சாதத்தோட நெத்திலி மீன் குழம்பு மேலாக்க ஊற்றி இந்த பக்கம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அந்த பக்கம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு சரியான மீல்ஸை சாப்பிட்டு அடுத்ததாக தூங்க போகிறேன். உங்கள் சண்டேவும் நீங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெஷியஸ் டைம். பை ஆல்.